பணியாரம் சுடுறதுக்கு ரவை போட்டுக்கிடுவோம். மைதா மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சீனி போட்டுக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அரை மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் பொரிப்போம். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ மாவு ஊற்றிக்கலாம். கிட்டத்துலேயே ஊற்றிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் அவிஞ்சதுக்கப்புறம் பிரித்து விட்டுக்கலாம். எப்படி பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ பணியாரம் சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.